தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சிவகங்கையில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம் வெள்ளக்காடாக மாறியது. சிவகங்கை மாவட்டத்தில் 5 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்றும் சிவகங்கை, மானாமதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் கனமழை பெய்தது. நேற்று இரவு கொட்டி தீர்த்த மழையால் சிவகங்கை பேருந்து நிலையம் குளம் போல் காட்சியளித்தது. பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். பேருந்து நிலையத்தில் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கயத்தார் பகுதியில் மின்னல் தாக்கி 18 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் ஆடு வைத்துக் கொண்டிருந்தவர் மின்னல் தாக்கி மயக்கமடைந்தார். சேலம் மாநகரில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. களரம்பட்டி, கல்லாங்குத்து உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் குளம் போல மாறியதால் மக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் கனமழையின் காரணமாக ஓட்டு வீடு இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் வேடப்பட்டி ஒத்தக்கன் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கொடைக்கானலில் மிதமான மழை பெய்தது. மழையில் நனைந்தவாறு நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அவிநாசி, பெருமாநல்லூர், ஊத்துக்குளி, பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மற்றும் பெரியகுளம், கும்பக்கரை, வீரபாண்டி, அரண்மனைப்புதூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வெள்ளை நிற கூந்தலை போல கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். அருவியில் மட்டுமன்றி அருகில் உள்ள நீச்சல் குளத்திலும் சிறுவர்கள் குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிருகண்டா அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கம், கலசப்பாக்கம், ஜமுனாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மிருகண்டா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. 22.97 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியதை அடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மிருகண்டா நதிக்கரையோரம் உள்ள காந்தபாளையம், வில்வராணி, சிறுவள்ளூர், ஏலத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. 52 அடி கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 50 அடியை தாண்டி உள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி பாசன கால்வாய்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிணார் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 6 நாட்களாக பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விளைநிலத்திலேயே முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை நகை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் நெற்பயிர் சாகுபடி செய்ததாக கூறியிருக்கும் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பள்ளி மாணவர்களை கண்மூடித்தனமாக தாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குளத்தூரில் நிர்மலா மேல்நிலைப் பள்ளி என்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் நிர்மலா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஒரு போட்டியில் வென்றிருந்தாலும் சிறப்பாக விளையாடவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலை மாணவர்களை வரிசையாக அமர வைத்து மோசமான வார்த்தைகளால் திட்டி காலணியுடன் எட்டி உதைத்தார். இதனால் மாணவர்கள் கூனி குறுகி அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதனர். அந்த பால் எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? இருக்கிற ஹைட்டுக்கு ஏர் பால் வந்து தலையை போட்டுனா உங்க வேலை என்ன போச்சு? உங்க வேலை முடிஞ்சு போச்சு. தேவையா? இந்த டீமுக்கு தேவையா? 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 அதன் பின் அடுத்த சுற்றில் சிறப்பாக விளையாடிய அந்த மாணவர்கள் போராடி வெற்றி பெற்றனர். இதற்கிடையே மாணவர்களை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் அண்ணாமலையை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே லாரி மற்றும் கார் மோதிக்கொண்ட விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் ஓங்கோலை சேர்ந்த 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்கள் 7 பேர் ஒரு காரில் சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். திருவள்ளூரில் மாவட்டம் ராமஞ்சேரி என்ற இடத்தில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது கார் மீது ராஜஸ்தான் பதிவு எண் கொண்ட லாரி மோதியது. விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் சம்பவ இடத்திலேயே கல்லூரி மாணவர்கள் சேத்தன், யுகேஷ், நிதிஷ் வர்மா, நிதிஷ், ராம் மோகன் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். சேதமடைந்த காரை கடப்பாறையை கொண்டு உடைத்து மாணவர்களின் உடல்களை காவல்துறையினர் மீட்டனர். விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் சைத்தன்யா, விஷ்ணு ஆகியோர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.